என்னென்ன ஆப்ஷன்லாம் நான் வச்சுருந்தேன், அப்புறம் ஏன் இந்த வண்டி நான் சூஸ் பண்ணேன், எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். வந்து இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லலாம், போகிறேன்னு சொல்லலாம், போயிடுவேன்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஸ்க்ராம் 440 அண்ட் இதோட ஃபஸ்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரைட் ரிவ்யூ. நான் இதை 363 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் ஆக்சுவலி, பட் உங்களுக்கு காமிக்கிறது ஃபஸ்ட் டைம் தானே. ஸோ ஃபஸ்ட் ரைட் ரிவ்யூ. இந்த வண்டி எப்படி இருக்குது, இந்த வண்டி வாங்குறதுக்கு பதிலாக என்னென்ன ஆப்ஷன்லாம் நான் வச்சுருந்தேன், அப்புறம் ஏன் இந்த வண்டி நான் சூஸ் பண்ணேன், எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எஸ் கைஸ், லெட்ஸ் கோ ஆன் டு த வீடியோ. ஃபஸ்ட் நான் ஏன் இந்த வண்டி வாங்கினேன் அப்படின்னா, எனக்கு வேறு என்னென்ன ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, டிவிஎஸில் RTX 300 வண்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வண்டி அது எனக்கு ஆப்ஷனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக என்ன முடிவு எடுத்தேன் அப்படின்னா, நான் ஒரு அட்வென்ச்சர் வண்டி வாங்கலாம் தான் ஒரு மைண்டில் இருந்தேன். அதாவது ஹிமாலயன், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்க மாதிரி ஒரு பைக் தான் நான் பார்க்கலான்னு இருந்தேன். அதே மாதிரி எனக்கு அதில் ஆப்ஷன்ஸில் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி RTX 300, அதுக்கப்புறம் ட்ரையம்ப் ப்ளஸ் ஸ்க்ராம்பிளர் 400Xன்னு ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் வேறு வந்து என்ன வச்சுருந்தேன், வேறு நம்ம இதில் ஹீரோ எக்ஸ்பல்ஸ் வச்சுருந்தேன். இது எல்லாமே ஆப்ஷனில் வச்சுருந்த வண்டிகள். இதில் ஏன் நான் ஸ்க்ராம் 440 சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இஃப் சப்போஸ் நான் டிவிஎஸ் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நம்ம RTX 300, அதில் வந்து இப்போ தான் வண்டி ரிலீஸே ஆகிருக்கு. அதில் என்னென்ன பிரச்சனை வரும், அது ரிலையபிளாக இருக்குமா இருக்காதா அப்படின்றது இன்னும் யாருக்குமே தெரியாது. நான் யூஸ் பண்ணி அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விரும்பலை. அதாவது நம்ம போய் ஏன் தலையை கொடுக்கணும், ஆடு தலையை தானாக கொடுக்குன்ற மாதிரி நம்ம எதுக்கு தானாக போய் தலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேணான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனால் பர்சனலாக எனக்கு அந்த வண்டியோட என்ன சொல்கிறது, ஃபீச்சர்ஸ் நிறையவே பிடிச்சிருந்துச்சி. அதில் அது இந்த பட்ஜெட்டில் அவன் ஆக்சுவலாக க்ரூஸ் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸு, அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன், அப்புறம் அவனோட ஹெட்லைட் விசிபிலிட்டியும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் அது ஆக்சுவலி டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி பார்த்தேன், அது ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையம்ப் ப்ளஸ் ஸ்க்ராம்பிளர்னு ஒரு பைக் இருந்துச்சு. ஆக்சுவலாக ட்ரையம்ப் ஸ்க்ராம்பிளர் ஏன் நான் சூஸ் பண்ணல அப்படின்னா, அதோட சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன். அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து சர்வீஸ் கொடுத்துருக்காரு. அந்த சர்வீஸில் பார்த்தீங்கன்னா, அவர் வண்டியை சர்வீஸ் கொடுத்த வண்டியை கிட்டத்தட்ட 100-200 கிலோமீட்டர்லாம் இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 400 கிலோமீட்டர் ப்ளஸ் ரன் பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்படி சர்வீஸ் சென்டரில் கொடுத்த வண்டியை அதை எப்படி ரன் பண்ணணும்னு கேட்கும் போது, இல்லை இந்த மாதிரி ஃபேக்காக தான் நடந்திருக்கு அப்படின்னு நாங்கள் சொன்னால், அப்பயுமே வந்துட்டு அவங்க வந்து ஏற்றுக்கலை. வந்து இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லலாம், போகிறேன்னு சொல்லலாம், போயிடுவேன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ பார்ப்போம் அவங்க என்னென்னு. அதே மாதிரி நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ரிவ்யூக்கு முன்னாடியே ஒரு மைலேஜ் ரிவ்யூவும் போட்டுறேன், மைலேஜ் டெஸ்ட் வீடியோ. எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குது. இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஷோரூமில் ஒரு 5 லிட்டரு, நான் ஒரு 10 லிட்டர் போட்டேன். அதெல்லாம் இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஓடி இருக்குது, 365 ஓடி இருக்குது. இன்னும் எவ்வளோ ஓடப்போகுதுன்னு எனக்கு தெரியலை, இன்னும் ரிசர்வ் விழுகலை ஆக்சுவலி. அதில் ஆக்சுவலாக வந்துட்டு ரிசர்வ் விழுகிறதுனா ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு 3 லிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போயே உங்களுக்கு வந்து ட்ரிப் எஃப்க்கு அதுவாக போயிடுது. ஆக்சுவலாக நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போது பெட்ரோல் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா ட்ரிப் எஃப்க்கு போயிட்டு அதில் கிலோமீட்டர் ரோல் ஆக ஆரம்பிச்சிருது. அப்படின்னா ரிசர்வில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது அப்படின்னா, ரிசர்வ் போயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 கிலோ 3 லிட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு தடவை தான் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பெட்ரோல் போட்டேன். ஸோ உங்களுக்கு சூன் ஒரு மைலேஜ் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காமெடியாக தான் இருக்குது எனக்கும், பட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி எல்லாமே தரேன். அதே மாதிரி நம்ம டூர் நிறையா போவோம், நிறைய அட்வென்ச்சர் பைக்ஸ், நிறைய அட்வென்ச்சர் ட்ரிப்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு தான் இந்த வண்டி எடுத்தது. ஆமாம், நான் எதில் விட்டேன் நம்ம வந்து ஸ்கிராம்பிளரில் விட்டோம். ட்ரையம்பில் ஸ்கிராம்பிள் அந்த சொன்னேன்ல, அந்த யூடியூப் வீடியோ பார்த்ததுலேருந்து என்னடா இவங்க சர்வீஸ் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு இதாகிடுச்சு. சரி வேணாம் அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஹீரோ எக்ஸ்பல்ஸ் எங்கள் அண்ணன் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணான், நல்லா இருக்குண்டா வண்டி அப்படின்னு. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த வண்டியை வச்சு இன்னொருத்தவனை ஓட்டியிருக்கேன். இது வந்து ஹிமாலயோட ஃபஸ்ட் காப்பி அப்படி இப்படின்னு சொல்லி ஓட்டிட்டானா. அதனால் அதே இல்லாமல் எனக்கு அந்த டிசைன் ஆக்சுவலாக பர்சனலாக எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிக்காது, பட் நிறையா பேருக்கு பிடிச்சிருக்கு. இங்கே கொஞ்சம் டிராஃபிக்கில் தாங்க ஓட்டுறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. ஹைவே போயிட்டு உங்களுக்கு வந்து இதோட பவர் எப்படி இருக்குது, புல் எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து லைவாக காட்டுறேன். இப்போது ஆக்சுவலாக இந்த வண்டியை நான் ரைட் பண்ணதில் வந்துட்டு எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. எனக்கு வந்து இந்த R15 அப்புறம் அந்த படுத்துட்டு ஓட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி வண்டியை ஓட்டினாலே எனக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலேயே அந்த மாதிரி வண்டியை நான் ஓட்டவே மாட்டேன் கடைசி வரை. அது ஒன் ஆஃப் த ரீசனுங்க நான் அந்த வண்டி எடுத்தது காரணமே. அதாவது அட்வென்ச்சர் போகிற காரணமே எனக்கு அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். இந்த மாதிரி வண்டி ஓட்டும் போது நமக்கு இந்த ஹேண்ட் பெயின் அது எதுவுமே இருக்காது. ஐயோ இந்த லெஃப்ட் எடுத்து போயிடுவோமா, அந்த லெஃப்ட் எடுக்கிறாங்க, அந்த லெஃப்ட் எடுத்து நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். அதே மாதிரி இந்த வந்து நம்மளை பேசவே விட நம்மளே டிஸ்ட்ராக்ட் ஆகி எங்கிட்ட போயிடும். இப்போ நான் எதில் விட்டேன், ட்ரையம்பில் விட்டேனா, அதுக்கப்புறம் ஸ்கிராம்பில் சொல்லிட்டேன். ஸ்கிராம்பிலுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லணும், எக்ஸ்பல் சொல்லிட்டேனோ. அதுக்கப்புறம் வந்து எஸ்டி அட்வென்ச்சர்னு ஒரு பைக் இருக்கும். அது பைக்கு செம்மையாக இருந்துச்சு. அந்த பைக்கை பார்க்கவே எப்போ தர மாதிரிடா அப்படின்னு ஆச்சு. அதுக்கப்புறம் தாங்க அதோட டீட்டெயிலை சர்ச் பண்ணி பார்த்தா அதுக்கு சர்வீஸ் சென்டரே மாதிரி இல்லை இருக்குது. ஆனால் ஒன்று கண்ணுன்னு இருக்குது. அதோட ரிவ்யூஸை பார்த்தாலும் படுமோசமாக இருக்குது. அது மாதிரி நம்ம சிட்டியில் தான் இப்படி இருக்குது போல் அப்படின்னு சொல்லி நிறையா அதில் பார்த்தா ஜாவானாலே இப்படி தான் இருக்கும் போலங்க. ஆஹா இங்கேயும் டிராஃபிக்காக இருக்கானே. ஜாவானாலே இப்படி தான் இருக்கும் போலங்க. எல்லா ரிவ்யூஸ், அதாவது எல்லா சர்வீஸ் சென்டர்லேயும் கழுவி ஊற்றுறாங்க ஜாவாவை. அதனாலேயே ஜாவா வேணான்னு ஆயிடுச்சு. ஸோ கடைசியாக நமக்கு இருக்குது ஹிமாலயன் சொன்னேன்ல. ஹிமாலயன் வந்து ஆக்சுவலாக இப்போ நான் எடுக்கும் போது நான் வந்து April 20 எடுத்தேன் கரெக்டாக. அப்போ நான் எடுக்கும் போது ஹிமாலயோட ப்ரைஸ் வந்து 4,24,000. அதாவது நான் சொல்கிறது பேஸ் மாடல் 4,24,000 இருந்துச்சா. 4,24,000க்கு நம்ம ஒரு வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா அது நான் எடுப்பேனான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தாங்க. கண்டிப்பாக நான் எடுக்கிறதுக்கு எனக்கு மைண்ட் இல்லை, அவ்வளோ செலவழிச்சு எடுக்கணுமா அப்படின்னு. ஆஹா இங்கே டிராஃபிக்காக இருக்கானேங்க, வேறு இடத்துல போயிடுவோமா, யூட்டன் போட்டுருவாங்க. இங்கிட்டக்குள்ளே நம்மளை போட மாட்டாங்க, வெடி வேறு அடிச்சுட்டே இருக்காங்க. பயங்கரமாக வெடியாக இருக்கு. இங்கே எதுக்கு இவ்வளோ வண்டி நிற்கிது, இப்போ சாமி பார்க்க தான் நிற்கிதோ. அதே மாதிரி இந்த வண்டி கொஞ்சம் வெயிட் தான், டேர்னிங் ரேடியஸும் கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகம். அப்பா டிராஃபிக்கு அந்த
சுதாகர் ஒரு இதில் சொல்லுவாள், எங்கடா போகிறீங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக லிட்ரலி மதுரை. அப்பா டிராஃபிக்கு சரியான டிராஃபிக் இருக்குது. இதே ஹிமாலயெலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிராஃபிக்லாம் ஓட்டுறதுக்குள்ளே செத்துருவோம். இதுக்கு ஆக்சுவலாக இதோட ஸ்பெஷாலிட்டியாக அதாங்க, அவன் பாட்டு கட்டடிச்சு போயிட்டே இருக்கலாம். இதே மிச்சம் நம்ம ஆர்டிஎக்ஸாக இருக்கட்டும், எஸ்டியாக இருக்கட்டும், அது வந்து ஒரு ஃபுல் அட்வென்ச்சராக போகிறோம் அப்படின்னா தரமாக இருக்கும். அதே இந்த மாதிரி ஓட்டுறோம் ரோட்டில், அதாவது கொஞ்சம் கட்டடிச்சு ஓட்டுவோம் அப்படின்னா அது வந்து சுத்தமாக செட்டே ஆகாதுங்க. அது வந்து அதோட ஹேண்ட்லிங் வேறு, அதோட யூஸ் வேறு, இதோட யூஸ் வேறு. இது வந்து ஸ்க்ராம்லர்னாலே ஆக்சுவலாக எல்லா ரோட்லேயும் ஓட்டலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த ஸ்க்ராம்லர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது நீ ரோட்லேயும் ஓட்டலாம், ஆஃப் ரோடுன்றது நீ ஃபுல்லாக பண்ண முடியாது, பட் உன்னால் பண்ண முடியும். யூ ஆர் கேப்பபிள், உன்னோட ஸ்கில்லை பொறுத்து தான் அது வந்துட்டு. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதாவது எல்லா டெரைன்லேயும் ஓட்டலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு வண்டி தான் இந்த ஸ்க்ராம்லர். அதே மாதிரி ஆரியை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்லவே தேவையில்ல, அவங்க நெட்வொர்க் உங்களுக்கே தெரியும். நல்ல என்ன சொல்கிறது, நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு பயம் இருக்கும் அப்படின்றது தேவையில்ல. அதே மாதிரி 5 இயர்ஸ்க்கு ஆர்எஸ்சி இருக்குது. ஆர்எஸ்சினா ரோட் சர்வீஸ் அசிஸ்டன்ஸ். அது உங்களுக்கு 5 வருஷத்துக்கு தந்துடுறாங்க. நீங்கள் வண்டி எடுக்கும் போதே அது எக்ஸ்டென்லாம் போடணும், பட் நீங்கள் என்னை கேட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க. எங்கேயா நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க நிறையா அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வண்டி எடுக்கும் போதே அதை வந்து நீங்கள் போடுறது என்னை கேட்டால் பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு 4 சர்வீஸ் ஃப்ரீயாக தந்துடுறாங்க. அதாவது லேபர் சார்ஜ் கிடையாது, மிச்சம் நீங்கள் பார்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபுல் ஃப்ரீலாம் கிடையாது. ஃப்ரீ சர்வீஸுன்றது லேபருக்கு மட்டும். மிச்சபடி பார்ட்ஸு, அதுக்கப்புறம் நம்மளோட ஆயில் சேஞ்சு இதெல்லாம் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் எடுத்தப்போ வந்து எனக்கு ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா 288ங்க. ஆக்சுவலாக இந்த மாடல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் நிறுத்தி காட்டுறேன் ஒரு இடத்துல நல்ல இடமா பார்த்துட்டு. இது வந்து ட்ரையல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இது வந்து ஃபோர்ஸ் மாடல். ஃபோர்ஸில் கிரே, ஃபோர்ஸ் கிரேன்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் கிரே மாடல் தான் இது. இதோட லுக்ஸுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இது வந்து லுக்ஸை வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் டு யூ. ஒருத்தவங்களுக்கு ஒரு டிசைன்ஸ் பிடிக்கும். அதாவது ஒருத்தவங்க டியூக் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு R15 பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு கிளாசிக் பிடிக்கும். அப்படி ஒருத்தவங்களுக்கு ஒன்று பிடிக்கும். எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிம்பிளாக இருக்கணும். சிம்பிளாக ஒரு நமக்கு தேவைன்னா நம்ம பவரை ப்ரொடியூஸ் பண்ணணும். நமக்கு தேவை நேரத்தில், அதாவது அந்த பவர் ஃபுல்லாகவும் இருக்கணும். அதாவது டார்க்கியாக இருக்கணும் வெஹிக்கிள். அதே நேரத்தில் சிம்பிளாக இருக்கணும். என்னோடய யூசேஜே நான் வந்து இந்த 5 வருஷம் யூஸ் பண்ணிட்டு மாற்றுறது, இல்லை 6 வருஷம் யூஸ் பண்ணிட்டு மாற்றுறது அப்படிலாம் இல்லை. நான் வந்து ஒரு லாங் டேர்மாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் நான் வெஹிக்கிளே வாங்க போனேன். மிச்ச KTMல 250 அட்வென்ச்சராக இருக்கட்டும், இல்லை இந்த அது பேர் என்னங்க, ஐயோ RTXாக இருக்கட்டும், RTX ராலெக்ஸ், அந்த எல்லா படம் ஏதோ ஒரு படத்தில் வருமேங்க, ஆம்பளை படத்தில் வருமா RTX, அந்த மாதிரி RTX 300 அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே டெக்னிக்கலாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு டிஸ்பிளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிஸ்பிளேயில் ஏதாவது பஞ்சாயத்து வருது, ஒரு எலக்ட்ரானிக்னாலே கண்டிப்பாக ஒரு பஞ்சாயத்து வரும். அது வருஷம் போக அதனால் அந்த மாதிரி ஏதாவது பஞ்சாயத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எடுக்கணும் செலவை. எப்பா அந்த செலவை நம்ம பார்க்க முடியாதுப்பா. அதுக்கு தான் ஒரு சிம்பிள் மிஷினாக ரெண்டு போகுது. இந்த இது காட்டுறதே 2 விஷயம் தான். டைமு, எந்த கியரில் போகிற, எவ்வளோ இது கிலோமீட்டர் ஓடி இருக்குது, அவ்வளோதான். இது 3 தான் காட்டுது ஆக்சுவலாக. அது அதனால் இது வந்து ஒரு பெரிய கன்சர்னாக சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஆஃப் ரோடாக வருதா, இப்படி நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் இந்த ரோடு. இந்த பாருங்கள், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போகலாம். அதுக்கு எந்த சென்ட் ஓட்டுறது தெரியுமா, அது நான் ஆக்சுவலாக இந்த பைக்கில் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணேன். அந்த ஃபீலே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அதை நீங்கள் ஒரு இடத்துல அந்த மாதிரி இது பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. திரும்ப டிராஃபிக்கில் வந்துட்டோமோ, இல்லை இந்த தடவை லெஃப்ட் எடுத்து போயிடுவோம்.
அப்போயே நான் ஹைவே எக்ஸ்பீரியன்ஸ் காட்டலான்னு பார்த்தா இன்றைக்கி சிட்டி ரைடே போச்சு. சிட்டி டிராஃபிக்கில் எப்படி ஓட்டுறது அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் போல். ஃபுல்லாக சிட்டியில் ரொம்ப டிராஃபிக்காகவே இருக்குது. நான் அந்த பாலையே காட்டுறேங்க. பாலத்தில் நின்றுட்டு ஒரு பயலை காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பயலை பார்க்கவே ஒரு மாதிரி சூப்பராக இருப்பான். பேர் டிராவிட்டுன்னு ஏன் வச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு பைக்கு, எந்த பைக்கு என்ன பைக்கு எதுவுமே எனக்கு வந்து முடிவு பண்ணல. ஆனால் என் பேர் மட்டும் முடிவு பண்ணிட்டேன். எப்போயோ முடிவு பண்ணிட்டேன். அது ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் என் பேர் டிராவிட்.